ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்மளுக்காக மதுரையில இருந்து இளையராஜா வராரு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியோட. பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். பாலிமர் தொலைக்காட்சியின் சார்பாக வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சாப்ளின் பாலு சார் அவர்களை வருக வருக என வரவேற்று தொகுப்பாளினி அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களை கவனிச்சு பார்த்தாலே அவனோட ஒவ்வொரு செய்கையிலையும் வந்துட்டு அவ்வளோ நகைச்சுவை இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன பையன் என்னை பார்த்து கேட்குறான், டைட்டானிக் படம் பார்த்தீங்களான்னு கேட்டான். பார்த்துட்டேன் அப்படின்னு. அதில் கப்பல் உடஞ்சி உள்ள விழுந்து முங்கும் பொழுது ஹீரோ மட்டும் செத்து போனாரு, ஹீரோயின் சாகலை, ஏன் அப்படின்னா எனக்கு பதில் தெரியல, எப்படிறான்னு கேட்டேன். அது செம்ம கட்ட முங்கல் அப்படின்ட்டு போயிட்டான். மதுரையில் வந்து ராஜாச்சி பார்க்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பார்க்குக்குள்ள வந்துட்டு செடிகள்லாம் நட்டு அழகா பூக்கள் வளர்த்து பூக்களை பறிக்காருன்னு போட்டுருந்துச்சு. செடியோட பிடிங்கிட்டு போயிட்டான். பூவைத்தானே பிடுங்கிறாரு, செடியை பிடுங்குவோம். அந்த வயசானவரை பார்த்தாலே ஓவரா வம்புழுப்பான். நம்மளால எங்க ஊர்ல வந்து வம்புழுப்பு அதிகம். தாத்தா நீங்க எத்தனை வருஷமா அந்த பார்க் வர்றீங்க அப்படின்னா, அவரு சுமார் ஒரு 8 வருஷமா வந்துட்டு இருக்கேன். அவ்வளவு தொலைவுல இருந்து அவரீங்க 8 வருஷமா வர்றீங்க போல அப்படின்ட்டு போற போக்குல இவங்க அங்கதான் இப்படி பண்றாங்கன்னா, ஸ்கூல்லையும் போயிட்டு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் தமிழாசிரியர்களை பார்த்தா அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். என்ன பாவம்னாரோ அந்த மனுஷன் தமிழை படிச்சுட்டு அவங்க கிட்ட வந்து சீரழிவார். அன்னைக்கெல்லாம் திங்கக்கிழமை வகுப்புல போயிட்டு தமிழாசிரியர் நுழைஞ்சோன்னே மாணவர்களை பார்த்து கேட்கிறார், வெள்ளிக்கிழமை எது வரைக்கும் பாடம் நடத்தினேன்? மணி அடிக்கிற வரைக்கும் நடத்துனீங்க சார். ஒரே வார்த்தை தான், என்னடா இப்படி இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்குள்ள நான் கிறுக்கு பிடிச்சி தெரு தெருவா தான் அலைய போறேன்னாப்ல. ஒருத்தன் வேகமா இருந்துருச்சு, எப்ப எங்க எதிர்ப்பக்கம் வருவீங்க அப்படின்னா, அவர் ஏன்டா இப்படி கேட்கிற, ஓன்ட்ட படிச்சுனா எப்படி அவன் வீட்டுல காட்ட வேணாமாயா, அதுக்கு தான் அப்படின்னா. இவர் வெளியே போகும்போது பார்த்துட்டார், பயலுக்கு வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால இதுதாப்புல சயின்ஸ் ஆசிரியர் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்றாரு, பையஃபுல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கான், நீ இப்ப எதுவும் வாயை கொடுத்து மாட்டிக்காதையா, ஏதாவது ஒரு எழுத்து வேலையை கொடுத்துட்டு ஓரமா உட்காந்துக்க அப்படின்னோடனே அவர் போனார் உள்ள. போயிட்டு எல்லாரும் பாக்டீரியா படம் வரைஞ்சு கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவர் போய் அவர் சீட்ல உட்காந்துட்டார். எல்லா பையிலும் வரைஞ்சு கொண்டு வரான், நம்மால் மட்டும் வரையல. வாத்தியாருக்கு பயங்கர கோவம், ஏண்டா வரையல, என்ன சார் நீங்க சொல்லி கொடுத்த நீங்களே மறந்துட்டீங்கன்னா. அந்த ஆளுக்கே சாக்கு, என்னடா சொல்லி கொடுத்தேன், போன கிளாஸ்ல பாக்டீரியா கண்ணுக்கு தெரியான்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, நான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியல, வேணா மைக்ரோஸ்கோப்பை கொண்டு வந்து பாருங்க அப்படின்ட்டு போயிட்டான். இவங்க அங்கதான் இந்த குடும்பப்படுத்துறான். ஏன்னா வீட்டுல வந்து அதோட குடும்பப்படுத்துவான். என்னைக்கெல்லாம் ஒரு பையன் வீட்டுக்குள்ள நுழையிறான், அப்பா டிவி பார்த்துட்டு இருக்காரு. டிவியில ஒரு ஆபாசமான காட்சி. அவர் இவனை பார்த்து பதறி போய் டை கண்ணை முறானார், ஓடி அந்த அந்தாள் கண்ணை பொத்திட்டான். யார் அவ்வளவு தெளிவா இருப்பாங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப கோவமா உட்காந்துருக்கு. அம்மாட்ட போய் அவன் அந்த கோவமா இருக்க நேரத்துல போய் சந்தேகம் கேட்பான் நம்மளால எப்பயுமே. போய் இவன் கேட்டிருக்கான், அம்மா பேயினா என்ன, பிசாசுனா என்ன, தண்டம்னா என்ன, முண்டம்னா என்னன்னு கேட்டிருக்கேன். அந்த அம்மா கோவத்துல, பேயினா உங்க அப்பன்டா, உங்க அப்பனை கட்டிட்டு அழுகிறேன் பாரு, நான் தான் பிசாசு, நம்ம வீட்டுக்கு வந்து சட்டி சட்டியா திங்கிறான் பாரு உங்க அப்பனோட சொந்தக்காரங்க, அவங்க தான் தண்டம், அங்க கிடக்கல சேரா தான் முண்டம் அப்படின்னு. மறுநாள் வீட்டுக்கு நாள் சொந்தக்காரங்க வந்துருக்காங்க. இவன் வாசப்படியில போய் நின்று, வாங்க தண்டங்களே வாங்க, முண்டத்துல போய் உட்காருங்க, பேய் ஆபீஸ் பேருக்கு பிசாசு சமைச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு இருக்கான். அப்படிங்க தூக்கி வாரி போட்டு அவங்களுக்கு இடங்கிட்ட மாறி வந்துட்டோம் போல. என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கு வந்தா பக்கத்து வீட்டுல, எங்க வீட்டுல ஒரு பக்கத்து வீட்டுல வந்து பயங்கரமா சண்டை நடக்கும். எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஆனா உன்னா சண்டை தான். அதுல வந்து கணவன் ஒரு நாள் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் மனைவியை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இனிமேலா நம்ம வந்து பரஸ்பரம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர், உன்னை பத்தி நீ ஃபுல்லா சொல்லு, என்னை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன், பேசி புரிஞ்சுக்கோன்னு 15 வருஷம் கழிச்சு பேசியிருக்காங்க இந்த மேட்டரை. இதுல வந்து யார் சொல்றேன்னு ஒரு சண்டை வந்துருச்சு அவங்களுக்குள்ள. யார் யாரை பத்தி சொல்லுன்னு சொல்லி வழக்கம் போல அந்த அம்மா 4 அறையை விட்டு நான் தாண்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லியிருக்கு. இது மாதிரி நான் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர்ல எங்க காலேஜ்ல வந்து மாறுவேட போட்டி நடந்துச்சு. நான் அரக்கி வேஷம் போட்டு போனேங்க, எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சு அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா அறிவு இருக்காடி, வேஷமே போடாம இருந்த ஃபர்ஸ்ட் பிரைஸே கொடுத்துருப்பாங்க, இதுக்கு எதுக்கு நீ இப்படி போன அப்படின்னு இருக்கா. இந்த கல்யாணத்திலேயே வந்துட்டு இந்த புதுமண தம்பதிகள் இருக்காங்க பாருங்களேன், ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுல இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க, பொண்ணை முன்னப்புன பழக்கம் இருக்காது. இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு லவ் மேரேஜுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். லவ் மேரேஜ்னா நம்மளே சூசைட் பண்ணிக்கிறது, அரேஞ்ச் மேரேஜ்னா 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணுவாங்க, அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ண குரூப் என்னன்னா, அதுக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட பேசி வச்சு பழக்கம் இருக்காது. முந்தி இப்ப செல்போன் வந்துருச்சு, நிச்சயம் பண்றதுல இருந்து பேசிட்டே இருக்காங்க டெய்லி நைட்டு ஃபுல்லா. அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம ஆளுங்களை எங்க வந்து பொண்ணை கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வந்து தான் கரெக்ட் பண்றது. உள்ள வந்தோன்னே இவர் வந்து ஏதாவது பேசி பேசி அந்த பொண்ணுகிட்ட வந்து டெவலப் பண்றாராமா. கேட்டிருக்காரு, மரகதம் என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, அதுக்கு அந்த போங்க பைத்தியம் அப்படின்னு இருக்கு. இந்த ஆளுக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டான், இதெல்லாம் மறைச்சுதான்டா கல்யாணம் பண்ணோம், எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா, அதுக்கு அந்த பிள்ளை பதில் சொல்லியிருக்கு, நீங்க 2வது வார்டு நான் 4வது வார்டு அப்படின்னு இருக்கு. நைட் 2 மணிக்கு உட்காந்து 2 பைத்தியம் பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வந்துட்டு மனைவியோட கலந்து பேசி இருந்தோம்னா குடும்பங்கள் எப்பயுமே சண்டையே வரப்போறது இல்லை. இதுல வந்து எப்பயுமே இந்த 3 நாட்டுக்காரர்களை வச்சு சொல்லக்கூடிய நகைச்சுவை வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும். ஏன்னா
இந்தியர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றது உண்டு. ஒரு சைனால வந்து மிகப்பெரிய நண்டு கண்காட்சி ஒன்று நடந்துச்சு. அந்த நண்டு கண்காட்சிக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்டுகளையும் கொண்டு வந்திருக்காங்க. கொடிய விஷமுள்ள நண்டுகள் நிறைய வந்திருக்கு. அமெரிக்காக்காரன் வழக்கம் போல ரொம்ப கெத்தா அவன் நண்டை கொண்டு வந்து வச்சுட்டு, பாத்தியா எவ்வளவு பெரிய நண்டு, இது கடிச்சா 10 நிமிஷம் தான் ஆள் காலி அப்படின்னு இருக்கான். அடுத்து சீனாக்காரன் அவன் நண்டை காமிச்சிருக்கான், நீ என்ன 10 நிமிஷம், நம்ம நண்டு 5 நிமிஷம் தான் போயிடுவாங்க மேல அப்படின்னா. இந்தியாக்காரன் சாதாரண நம்ம தெருவுலோட நண்டை தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போய் ஒரு பாட்டில போட்டு வச்சிருந்திருக்கான். அவங்க எல்லாம் நல்லா செக்யூர் பண்ணி க்ளோஸ் பண்ணி சூப்பரா வச்சிருந்திருக்காங்க. நம்மாலு சும்மா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் திறந்த பாட்டில போட்டு வச்சிருந்திருக்கான். இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எல்லா பையில மூடி வச்சிருக்கானே, நீ மட்டும் ஏன் திறந்து வச்சிருக்க, அதுவும் உள்ள 2 விட்டு வச்சிருக்க. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, ஒரு நண்டு மேலே ஏறிச்சுன்னு இன்னொரு 2 காலை பிடிச்சி வாரி விட்டுரும், எதுவும் வெளியே போகாது அப்படின்னு சொல்லி நண்டுகளே வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஆனா எங்களை மாதிரி கலைஞர்களை எல்லாம் அங்கங்கே இருந்த கலைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்று கூட்டி எங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாலிமர் தொலைக்காட்சிக்கும் நமது இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. மதுரை இளையராஜா, சொல்லுங்கம்மா. உங்க டே டு டே லைஃப் வச்சுட்டு சூப்பரா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு ரொம்ப அழகா ஸ்டாண்ட் அப் காமெடி எங்க எல்லாத்தையும் பயங்கரமா சிரிக்க வச்சீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நம்ம சாரோட கமெண்ட்ஸ் கேட்டலாம். சார் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி தான். அவ்வளவு சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது. ரொம்ப அழகா பண்ணாரு. நன்றி சார். ஒரு காமெடி சொல்றதுக்கே ஒரு 4 நாளா இருக்கும். 50 காமெடி சொல்லிட்டு போயிட்டே இருக்க, இன்னும் போயிட்டே இருப்பாரு. நல்லா இருக்கு. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், அடுத்த இம்சேரிசி யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாச்சும் காதலிச்சிருக்கியா? சத்தியமா ஒருத்தரை கூட காதலிச்சது இல்லைங்க. 2 பேர் தாங்க காதலிச்சேன்.